ஜெர்லின் அனிதா அப்படிங்கிறவங்க சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆகிறது. எனக்கு சொரியாசிஸ் ஆர்த்ரிட்டிஸ் என்ற நோய் இருக்கிறது. இதற்காக 16 வருடம் மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த மருந்து அதிகமாய் சாப்பிட்டதால் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது. 2024 பிப்ரவரி மாதம் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் பயாப்சி எடுக்கும்படி அட்மிட் பண்ணியிருந்த போது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அழுதேன். பயாப்சி எடுக்க எனக்கு பயம். அப்பொழுது ஒரு அம்மா ஒரு நோட்டீஸ் என் கையில் கொடுத்தார்கள். அதில் கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தை இருந்தது. எனக்கு அந்த வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை. பயாப்சி அன்று எடுக்க முடியவில்லை. அதனால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என் சரீரத்தில் காணப்பட்டது. அதனால் கிட்னி இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் நானும் என் கணவரும் மிகுந்த துயரத்தில் இருந்தோம். உயிர் வாழவே விருப்பமில்லை. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு சகோதரி மூலமாக தான் FGPC நாகர்கோவில் சர்ச்சுக்கு வந்தோம். எனது கணவர் 8 வருடமாக எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன் என்று இருந்தவர் இங்கு வந்து முதல் நாளே ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு கவலை பயம் அதிகமாகி படுக்கையில் ஆகிவிட்டேன். எனக்காக என் கணவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வேறு எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாது. ஆனாலும் சாப்பிட்டேன், நடக்க ஆரம்பித்தேன். 2024 ஆகஸ்ட் மாதம் ஜெயம் உபவாச ஜெபத்தில் 2 நாட்கள் கலந்து கொண்டேன். எனது கணவர் 5 நாட்கள் கலந்து கொண்டார். கர்த்தர் எங்களோடு வார்த்தையினாலே பேசினார், வார்த்தையினாலே பலப்படுத்தினார். அதுவரைக்கும் ஒழுங்காக வேலை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் வேலையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். 2025 பிப்ரவரி மாதம் கிரியாட்டின் லெவல் 5 இருந்தது. டயாலிசிஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்றார்கள். எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் என்று ஜெபம் பண்ணி வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர ஆரம்பித்தேன். கர்த்தர் வார்த்தையினால பேசினார், பலப்படுத்தினார். மார்ச் மாதம் வேறொரு டாக்டரை பார்த்தபோது கிரியாட்டின் 4 இருந்தது. அப்பொழுது சொன்னார்கள் டயாலிசிஸ் தேவைப்படாது, ஆகஸ்ட் வரை பார்க்கலாம், அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்றார்கள். கர்த்தரின் கிருபையால் நானும் என் கணவரும் ஏப்ரல் 25 கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞானஸ்நானம் எடுத்தோம். 2025 ஆகஸ்ட் மாதம் எப்போத்தா உபவாச ஜெபத்தில் 15 நாட்கள் கலந்து கொண்டேன். அதன் பிறகு டெஸ்ட் எடுத்து பார்த்தபோது கிரியாட்டின் லெவல்லாம் நார்மலாக இருந்தது. ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை என்று சொல்லி ரிப்போர்ட் வந்தது. கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காகவும் கர்த்தர் சொன்னபடி கைவிட மாட்டேன் என்ற வார்த்தையின்படி கைவிடாமல் சுகம் தந்த கிருபைகளுக்காக ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி